காலராத்திரி கருங்கூழ்மையான தோற்றத்துடன் 4 கைகளுடன் கழுத்தில் மண்டையோட்டங்களின் மாலையுடன் காணப்படுகிறாள். அவள் ஒரு கழுதை மீது சவாரி செய்கிறாள். இடது கைகளில் வாள் மற்றும் இரும்பு கொக்கியை பிடித்துக் கொண்டிருப்பாள். காலராத்திரி என்ற பெயர் காலா நேரம் மற்றும் ராத்திரி இரவு என்ற சொற்களிலிருந்து பெறப்பட்டுள்ளது. காலராத்திரி நவராத்திரியின் 7வது நாளில் வழிபட்டல் ஆவாள். இதை மகாசப்தமி என்றும் அழைக்கிறார்கள். காலராத்திரி அசுரர்கள், பேய்கள், தீய ஆவிகள் மற்றும் எதிர்மறை ஆற்றல்களை அழிப்பவளாக கருதப்படுகிறாள். அவள் தனது பக்தர்களை தீமைகளில் இருந்து காக்கிறாள் மற்றும் கோள்களின் தீய விளைவுகளை நீக்குவதாக நம்பப்படுகிறது. காலராத்திரியின் தொடர்பு முடி சக்கரத்துடன் சகசார சக்கரத்துடன் இருப்பதால் வழிபாட்டாளர்களுக்கு சித்திகள், அபூர்வ சக்திகள் மற்றும் நிதிகள், செல்வம் கொடுப்பவளாக கருதப்படுகிறாள். இந்த நாளில் வெள்ளை நிறம் முக்கியமானது. இது தெளிவு, அமைதி மற்றும் உலகியலையும் பொருட்பொருளையும் மீறி உயர்வதை குறிக்கிறது.